எங்களுக்கு அரசு பேருந்து வேண்டாம், தனியார் சொகுசு பேருந்தும் வேண்டாம், தனியார் சாதாரண பேருந்தும் வேண்டாம், காரும் வேண்டாம். நாங்கள் எங்கள் இருசக்கர வாகனத்திலேயே சென்னைக்கு பொங்கல் முடிந்து திரும்புவோம் என்று எக்கச்சக்கான மக்கள் தங்களுடைய இருசக்கர வாகனத்தில் செங்கல்பட்டு மாவட்டம் மரனூர் பகுதியை தாண்டி வந்து கொண்டிருக்கும் செய்தி அண்மை செய்தியாக வந்திருக்கிறது. குறிப்பாக பேருந்து மற்றும் கார்களில் பயணம் செய்யும் போது ஏற்படும் அந்த வாகன போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்காகவும் அந்த இருசக்கர வாகனத்தையும் டிக்கெட் கிடைக்காததால் இருசக்கர வாகனத்திலேயே தங்கள் சொந்த ஊர்களுக்கு சென்றவர்கள் இருசக்கர வாகனத்திலேயே சென்னை திரும்பி இருக்கிறார்கள். இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் சக்திவேல் தரும் உடனடி தகவல்களை கேட்கலாம். சக்திவேல், நீங்க பாத்தீங்கன்னா எப்பவுமே கார் பேருந்துகளில் அதிக அளவு மக்கள் பொங்கல் பண்டிகையை கொண்டாட செல்வார்கள், பேருந்து மற்றும் காரிலேயே திரும்ப வருவார்கள். தற்போது டிக்கெட் கிடைக்கவில்லை, வாகன போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என்ற காரணத்தால் இருசக்கர வாகனங்களிலேயே தங்கள் சொந்த ஊர்களுக்கு சென்றவர் இருசக்கர வாகனங்களிலேயே சென்னை நோக்கி திரும்பி வந்து கொண்டிருக்கிறார் பணிகளை தொடங்குவதற்காக. உங்கள் பணி ஆய்வறிக்கையை தரலாம். நிச்சயமாக. வணக்கம் மோகன்ராஜ். பொங்கல் பண்டிகைக்காக தொடர்ந்து 6 நாட்கள் விடப்பட்ட நிலையில் இன்றுடன் அந்த 6வது நாள் நிறைவடைந்து பயணிகள் தென் மாவட்டங்களில் இருந்து சென்னை நோக்கி வர தொடங்கியுள்ளனர். குறிப்பாக நாளை முதல் பள்ளி, கல்லூரிகள், அரசு அலுவலகங்கள், தனியார் நிறுவனங்கள் செயல்பட உள்ளதாலும் அன்றாட பணிகளை தொடர்வதற்காகவும் தென் மாவட்டங்களுக்கு சென்ற மக்கள் மீண்டும் சென்னை திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக தென் மாவட்டங்களில் இருந்து வரக்கூடிய மக்கள் சென்னையின் நுழைவாயில் என்று சொல்லக்கூடிய இந்த பரனூர் சுங்கச்சாவடி வழியாகவே செல்ல வேண்டும். அப்படி வரும்போது பயணிகளின் வசதிக்காக அரசு பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகளும் செய்துள்ளது. குறிப்பாக தென் மாவட்டங்களில் இருந்து வரக்கூடிய மக்கள் சிறப்பு பேருந்துகள் மூலமாக வரலாம். இங்கு அதாவது கிளாம்பாக்கம் வரைக்கும் வந்துவிட்டு அங்கிருந்து மாநகர பேருந்து மூலமாக சிறப்பு பேருந்துகளும் ஏற்பாடு செய்யப்பட்ட நிலையிலும் பயணிகள் அதிகமாக வருவதன் காரணமாக இருசக்கர வாகனங்களில் தொடர்ச்சியாக வருகின்றனர். அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. சாரையாக இருசக்கர வாகனங்களில் குடும்பமாக வந்து கொண்டிருக்கின்றனர். குறிப்பாக ஒரு வாகனத்தில் குழந்தைகள் உட்பட 3-4 பேர் கூட அந்த வழியாக வருகின்றனர். ஆபத்தை உணராமல் இந்த தொடர்ச்சியான நீண்ட தூர பயணத்தை பயணிகள் மேற்கொண்டு வருகின்றனர். பேருந்துகள் முழுவதும் மக்களின் கூட்டம் நிரம்பி வருவதன் காரணமாக அனைத்து வாகன போக்குவரத்து நெரிசலையும் தாண்டி இருசக்கர வாகனத்தில் சென்றால் விரைந்து சென்று விடலாம் என்பதற்காக இந்த பரனூர் சுங்கச்சாவடி வழியாக குடும்பத்துடன் இருசக்கர வாகனத்தில் அதிகப்படியாக பயணத்தை மேற்கொண்டு வருகின்றனர். மோகன்ராஜ், இருசக்கர வாகனத்திலேயே நாங்கள் பொங்கல் பண்டிகையை கொண்டாடிவிட்டு திரும்ப சென்னைக்கே வருவோம் என்று அனைவரும் வந்து கொண்டிருக்கும் அண்மை செய்தியை தந்ததற்கு நன்றி சக்திவேல்.